நன்றி. ஒரு அரிய கலையை தர வேண்டும் என்கிறார். உங்கள் அன்பு மிகப்பெரியது. இல்லாத அரசே, மிக்க நன்றி. அப்படி அழைத்து வா. தங்களுக்கு இந்த நெல்லிக்கனியை கொடுப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. சாப்பிடுங்கள். நெல்லிக்கனியை கொள்ளினேன் எதுவும் சுவையாக உள்ளது. இந்த கனி 12 வருஷத்துக்கு ஒரு முறைதான் கிடைக்கும். இவ்வுள்பவர் இவ்வளவுதான் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். நான் சாப்பிடுவதை விட தாங்கள் சாப்பிட்டால் தமிழ். அதேனே நீ தமிழுக்கு பெண் கொண்டு சேர்த்துள்ளாய். அரசன், நீ உண்ணாமல் இந்த மூதாட்டிக்கு தமிழ் வாழ வேண்டும் என்று கொடுத்தாயே. நீ வாழ்க, வாழ்கொண்டே. ஓடி கொண்டு என்ன விஷயம்? முக்கியமா தமிழை கூட்டி வருகிறார். பதியை கொண்டிருக்கிறார். அப்படியா? சரி. ஆச்சரியமானது. அவன் என்னை பற்றி தெரியாமல் அவனிடம் அவன் படையாளியே நிச்சயம் தெரியும். நான் துடு சொல்கிறேன். இந்த போர் நடத்தை தடுக்கிறேன். தமிழால் உலகை வெல்லலாம், அமைதியை நிலைநாட்டலாம். நல்லது, மிக்க நன்றி. தமிழ் மூதாட்டி அவ்வையா வந்திருக்கிறார். அவரை காக்க வைக்காதே, காலம் தாக்காதே. தமிழே வருக, பல்கலே வருக, ஒவ்வியே வருக. இந்த நாடு பெருமை அறிந்துள்ளது. நாங்கள் எங்கிருந்து வருவீர்கள்? அப்படியா? நாங்கள் அவசியம் எனது படை பலம் படைத்தவர்களை காண வேண்டும். வாருங்கள். இதை வெறும் புறவையாக அழகாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இது சுமையாகவும் உள்ளது, பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. உனது படைக்கருவிகளை போல அதிரின் படைக்கருவிகள் இல்லை. அதை நான் எப்போது போனாலும் ரத்தமும் ரத்த கையில் உள்ளது. மேலும் கூர்மையந்து கொள்ளலின் சட்டையில் சரி செய்திருக்கிறது. அதியே நம்மையிட போத்தன்மை ஒரு நான்காவது போடுகிறது. மிகுந்த வீரன் போர் தெரிகிறது. அவர்கள் போர் செய்தால் நிச்சயம் தோழினார். போரை கைப்பதே நல்லது. ஓகே, நான் அதிலின் போத்தன்மை கண்டுபிடிக்கிறேன். நான் அவனுடன் போர் செய்யலாம் நினைத்தேன். தாங்கள் தமிழால் தடுத்து விட்டீர்கள். தமிழ்தான் போர்
போற்றியது. மிக்க நன்றி. நல்லது. போரை தவிர்த்து அதிக மற்றும் பாட்டு பாடிக்கார். அப்பா, ஆச்சரியமாக உள்ளது. அரசர் தனக்கு கிடைத்த நல்லிக்கனியை அவ்வைக்கு கொடுத்தாரே. ஆம் பிரசன்னா, அவ்வை தமிழால் அதியமான் தொண்டைமான் இளைய